மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த இடம், சொந்த நிலம் அதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த உலகத்தில் சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆளே கிடையாது. அப்பாவினுடைய உடல்நிலையில் ஆபத்துகள், பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் என்றால் உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை தொடர்ந்து எங்கிருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளபடியே நன்மை நினைக்கும் ஒரு ஜீவன் யாருன்னா அது நான் தான். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? ராசிநாதன் சனி பகவான், அவர் ராசிநாதனா சரவன் என்னை போட்டு என்ன பாடாப்படுத்தினான் தெரியுமா? மகர ராசிக்காரர்கள் 7 சனியில் கஷ்டப்பட்டதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். காரணம் என்னவென்றால், மகர ராசிக்காரர்கள் என் பொண்ணு கூட மகர ராசி தான். மகர ராசி நிறைய பேர் சொல்லுவாங்க, மகர ராசிக்காரர்களும் உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? என் பொண்ணு மகர ராசி தாங்க, அதனால் பிடிக்கும். மகர ராசிக்காரர்கள் 7 சனியால் பாடாப்பட்டீங்க. அப்போது மகர ராசிக்கு என்ன நடக்கும்? ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி குருவனுடைய வீட்டில் இருக்கிறார். சரி, 3ஆம் இடத்து சனியை ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா சகாய சனின்னு சொல்லுது. என்ன பேர்? சகாய சனி. அது என்ன சகாயம் என்றால், நமது மதத்தில் அதை பற்றி பெரிய வார்த்தைகள் எதுவும் இருந்ததாக நான் அறிந்ததில்லை. பிற மதங்களில் நான் அறிந்திருக்கிறேன். சகாயம் என்றால் என்ன அப்படின்னா, நன்மை, நமக்கு உதவி என்ற பொருள் உண்டு. உதவி செய்யும் சனி பகவான். அப்போ இந்த உதவி என்ன செய்கிறார்? உதவி என்றால் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வழிகை தருகிறார். உதவி. ஸோ இந்த மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் வெளியே எதுவும் சொல்ல மாட்டாங்க. எது நடந்தாலும் இவங்கள மாதிரி ஒரு ஒரு பிளாக் பாக்ஸ் யாருமே கிடையாது. எது நடந்தாலும் அது நடக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்போ 3ஆம் இடம் என்பது சனி பகவான் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு இடம். நிறைய திட்ட வரைவுகள் மனசில் வச்சுருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் மகர ராசிக்காரர்கள் சொந்த வீடு, சொந்த காரு, சொந்த இடம், சொந்த நிலம் அதெல்லாம் வாங்கியிருப்பீங்க. காரணம் என்னவென்றால், இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 3, 4, 5 பார்க்கிறார். எது எது நடக்குதோ இல்லையோ, 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து விடுகிறார். 5ஆம் இடம் என்பது சொத்து, 5ஆம் இடம் என்பது ப்ராப்பர்ட்டிஸ், 5ஆம் இடம் என்பது என்ன? இறையருள், 5ஆம் இடம் என்பது தெய்வ அனுகூலம். இதெல்லாம் 2ஆம் இடத்துக்குடையவன் 3ஆம் இடத்தில் மறைகிறான். 3ஆம் இடத்திலிருந்து 5 பார்க்கிறான். அப்போ என்ன ஆகும்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த உலகத்தில் சனி கொடுத்தா தடுக்க ஒரு ஆளே கிடையாது. இந்த உலகத்தில் சனி கொடுத்தா தடுக்க யாராலையும் முடியாது. அவர் முடிவு பண்ணது தான். 3, 4, 5 பார்க்கிறார். சனி பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்க, இது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம். இதுதான் காரணம். என்னென்னா, 9ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடாது. இதே தான் மேசராசிக்காரர்களுக்கு நடந்தது. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தா என்ன ஆகும்னா, அப்பாவினுடைய உடல்நிலையில் ஆபத்துகள், பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். 9ஆம் இடத்தை சனி பகவானை தொடர்ந்து அடுத்த 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை அதிகம் பண்ணுகிறார். அதிகம் பண்ணுறாருன்னா என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நீங்கள் சாதாரணமாக இது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நண்பர்களே. இந்த உலகத்தில் ஒன்றுமே தெரியாமல் பிஸ்னஸில் ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இஃப் யூ ஆர் ஸ்மார்ட், யூ கேன் ரீட், யூ கேன் அச்சீவ், யூ கேன் பில்ட் த ஃப்ரேம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் சில பேருக்கு அது அந்த பிஸ்னஸோட அடிப்படை கான்செப்டே தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று அவங்களுக்கு புரிஞ்சதை வச்சு ஓட்டி அதில் ஜெயிச்சிருவாங்க. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார், நான் சும்மா தான் விளையாட்டுக்கு தான் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணேன், என் நேரம் நான் ஜெயிச்சிட்டேன். ரொம்ப பேரை நான் பார்க்குறேன். ரொம்ப பெரிய டேலண்டட் ஜெயிக்கிறத விட நமக்கு நேரம் நல்லா இருந்து ஜெயித்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். சமீபத்தில் ஒரு கடை ஒன்று பார்த்தேன். ஆமாம்,
இது இது எங்கள் அப்பா வீட்டு ரோடு அப்படின்னு ஒருத்தர் கடை, என்னென்னமோ எதோ பேர், ரொம்ப புகழ்பெற்ற கடையெல்லாம் இருக்குங்க. வந்தா வெட்டுவோம் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. நான் பார்த்து வியந்திருக்கேன். ஏன்னா வந்தா வெட்டுவோன்னு ஒரு டைட்டிலா. நானும் என் மனைவி ஒரு தடவை பஜார் போகும்போது லெஃப்டில் பார்த்தா ஒரு கடை ஒன்று இருந்தது. அந்த கடை பேர் வந்தா வெட்டுவோம். ஏன்னா இது இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மகர ராசிக்காரர்களுக்கு இதுதான் இந்த கிரியேட்டிவிட்டி முடிவெட்டுற கடை அதுதான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து எப்படிலாம் பில்டப், 9ஆம் இடம் என்பது நீங்கள் ஏதோ ஒரு டேக்லைன் செலக்ட் பண்ணீங்க, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணீங்க, உங்கள் நேரம் அது பிச்சுக்கிட்டு ஓடுது, அப்படி தான் சொல்கிறோம். அப்போ அடுத்து சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்த்த தொடர்ந்து 12 பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் விரயங்கள் எல்லாம் தடைபடுகிறது, இல்லை சுப விரயங்களாக மாறுகிறது, அது கண்ட்ரோல்டு செலவுகளாக மாறுகிறது. இதான் அதில் இருக்க பெரிய விஷயம். நீங்கள் எதெல்லாம் தண்டத்துக்கு செலவு பண்ணீங்களோ அதெல்லாம் மாறி இனிமேல் உருப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறதுங்க. அதுதான் அதில் இருக்க 12ஆம் இடத்து சனி பகவானுடைய பார்வை. 12 என்பது ஊழ்வினை, 12 என்பது வந்து பூர்வ ஜென்ம தொடர்பு, 12 என்பது இறை அருள். இதை சனி பகவான் பார்க்கும் பொழுது நிறைய பேர் சிவாலயங்களுக்கு செல்ல ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் சிவாலயங்களுக்கு செல்வீங்க, தென்னாடுடைய சிவனை போற்றிலாம் பண்ணுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க. மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சனி பகவான் 12ஓடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த கிரகங்கள்லேயே ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அவர் தான். இவரை மாதிரி ஒரு சிவபக்தன் யாரும் கிடையாது. இங்கே பெரிய பெரிய டான்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பக்தர்கள் தான் பெரிய பெரிய டானாக இருக்காங்க. ராவணேஸ்வரனை பாருங்கள், பெரிய ஆள். அது மாதிரி தான் சனி பகவானும் பெரிய ஆள். அவருடைய அருள் சிவபக்தி தான் அவருடைய பெரிய பிரமாணமான ஒரு விஷயம். அவர் வந்து 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது சில பேர் சித்தர் வழிபாடெல்லாம் மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க போன்ற விஷயங்கள். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, 1 5ஐ பார்த்து சொத்து தருகிறார், 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை தருகிறார், 12 பார்த்து விரயத்தை குறைக்கிறார். அப்புறம் என்ன, எல்லாமே சரியா போச்சே. அப்போ மகர ராசிக்காரர்கள் கலக்க போகிறீங்க ஒரு வகையாக. எப்படியோ அந்த கதையெல்லாம் விடுங்க சார். மார்ச் 7 சனி முடிஞ்சுதுங்க. சந்தோஷமாக இருங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.